Next we are going to see about Bluetooth. In this Bluetooth, which is defined as IEEE 802.15 standard. இப்போ இந்த ப்ளூடூத் அப்படி சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் அன் ஸ்டாண்டர்ட் விச் அட் ஆஃப் இன் நேச்சர். அட் ஆஃப்னா என்ன? அட் ஆஃப்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் தான் அட் ஆஃப். அதாவது நமக்கு தேவைப்படும் போது ரெண்டு மொபைல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு மொபைலையும் பக்கத்தில் வச்சு we can have a connection. ஒயர் தேவையில்லை, ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி. இதுதான் அடா. தேவைப்படும் போது நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது டிஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக். பக்கத்தில் இருந்தால் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். அதே டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸ் கொஞ்சம் தூரமாக போனதுக்கப்புறம் கனெக்ஷன் வில் பி லாஸ்ட். இதுதான் அட்டா அப்படிங்கிற நேச்சர். இப்போ இதே இது வந்து எங்கே வேணால் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல வந்து when we want to connect to the system, அப்படியே we can have a connection with the system with the mobile or any devices. இப்போ கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ண போகிறோம். கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ண போகும்போது we want to share the information with the person who is sitting near to us. அப்படி we can have. இப்போ மொபைல் எந்த டிவைஸை வேணாலும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்கோம் இட் இஸ் வயர்லெஸ் பர்சனல் ஏரியா நெட்வொர்க் இந்த சைஸ் ஆஃப் த ரூம். ஒரு ரூமுக்குள்ளால் இருக்கக்கூடிய சமயம் we can connect. இப்போ ஒரு ரெண்டு ஏ அண்ட் பி ரெண்டு பர்சன் இருக்காங்க. ஏன்னு ஒரு பர்சன், பின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அப்போ ஏ பர்சனும் பி பர்சனும் கம்யூனிகேட் பண்ணலாம். ஏ பர்சன் பி பர்சனோட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் அவங்க ப்ளூடூத்தை ஷேர் பண்ணியிருக்குது. அவங்க அந்த ரூமை விட்டு ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்போ அதாவது லிமிட்டட் டிஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக், ஒரு ஸ்பெசிஃபிக் டிஸ்டன்ஸுக்கு உள்ளால் மட்டும்தான் நம்மால் வந்து அவனுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியும். Bluetooth has two types of networks. One is Piconet and another one is ScatterNet. But next வந்து Piconet. Piconetனா என்ன? Piconetனா 8 ஸ்டேஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் 8 கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ். அந்த 8 கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இந்த ப்ரைமரியாக இருக்கும். ரிமைனிங் வந்து இருக்குது 7 கம்ப்யூட்டர்ஸ் வந்து செகண்டரியாக இருக்கும். இப்போது இங்கே பிக்கோனெட் அப்படின்னு சொல்லும்போது ப்ரைமரி என்ன இப்போது எப்படி இருக்குன்னா இங்கே டயக்ராம் என்ன illustrates clearly about the piconet. This is primary and these are secondaries. இப்போ கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா primary ஏதோ ஒரு செகண்டரியோட கம்யூனிகேட் பண்ணலாம், or else the primary can communication with all the secondaries. That depends upon that. That is one to one or one to many. Any type of communication can be done in Piconet. But Piconet has been combined together to form a ScatterNet. இப்போ எப்படி ScatterNet ஆகுது? ScatterNet is nothing but you have primary. இப்போ இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம், இந்த பாக்ஸ் இஸ் a Piconet. இந்த பாக்ஸ் அனதர் பிக்கோனெட். இப்போ எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரைமரி சிஸ்டத்துக்கு இந்த சிஸ்டம் எல்லாமே செகண்டரி. ஆனால் என்னன்னா இந்த சிஸ்டம் வந்து இந்த பிக்கோனெட்டுக்கோட டேரக்டாக கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த சிஸ்டம் செகண்டரி சிஸ்டம் ஆக்ட் ஆகும். இந்த சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த சிஸ்டம் ப்ரைமரி சிஸ்டம் ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் கால்ட் ஸ்கேட்டர்நெட். அப்போது இங்கே வந்து a system can act as primary or secondary based upon the piconet which is connected. இந்த பிக்கோனட்டோட கனெக்டாக இருக்கும்போது இந்த சிஸ்டம் செகண்டரி சிஸ்டம் ஆக்ட் ஆகும். செகண்டரினா என்ன? இட் ரிசீவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ப்ரைமரி. இந்த பிக்கோனட்டோட கனெக்டாக இருக்கும்போது ப்ரைமரி ஆக்ட் ஆகும், விச் மீன்ஸ் தட் இட் கம்யூனிகேட்ஸ் வித் த சிஸ்டம் கன்சர்ன் திஸ் ஆர் செகண்டரி சிஸ்டம்ஸ். இதுதான் வந்து ஸ்கேட்டர்நெட். நெக்ஸ்ட் Bluetooth layers. Bluetooth layers we have radio layer, baseband layer, L2 cap, data, profiles and applications. And we can see one by one. First radio. When we are going to see about radio layers, here what we are going to do is we have to see about the Bluetooth devices. Because when we are going to see about the Bluetooth devices, we can have a data rate. எப்படி இருக்கணும்னா data height will be 1 Mbps and the data height will be 1 Mbps with the bandwidth of 2.4 GHz. and எப்போவுமே ப்ளூடூத்தோட கம்யூனிகேட் பண்ணும்போது
எப்படி ஒரு மொபைல் வச்சு கம்யூனிகேட் பண்ண முடியுது, லேப்டாப் வச்சு லேப்டாப்பை மொபைலோட ஷேர் பண்ண முடியுது, 2 மொபைலோட ஷேர் பண்ண முடியுது. எப்படின்னா, வாட் ஆர் த டிவைசஸ் வாட் வி ஆர் கோயிங் டு கனெக்ட் வித் ப்ளூடூத்? இட் ஹேஸ் அன் ஷார்ட் ரேஞ்ச் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர். A short range radio transmitter performs this operation connecting a device with the Bluetooth. As we specifically say that is a short range radio transmitter, the wavelength will be very less. That we say that distance specific. When two devices connect with the Bluetooth are closer together, it will be connected on the Bluetooth. When they are non-closer together, we cannot connect with the Bluetooth. இதுதான் வந்து ப்ளூடூத்தோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன். நெக்ஸ்ட், ப்ளூடூத் லேயர்ஸ் பார்க்கும்போது டிவைஸ் ஸ்பெசிஃபிக், இட் வில் பி டிவைஸ் ஸ்பெசிஃபிக், டிஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக், எவ்ரிதிங் இஸ் தேர். பட் ப்ளூடூத் ஆப்ரேட்ஸ் ஆன் திஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். நம்ம என்ன பார்த்தோம், ஷார்ட் ரேஞ்ச் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குன்னு பார்த்தோம். தட் இஸ் இந்த ரேடியோ லேயர். இந்த ரேடியோ லேயர் we have to see about the band. And in this band we will be having a low power with the range of 10 meters. ஸோ அப்போ 10 மீட்டர்ஸ்ன்னு சொல்லும்போது எப்படி இருக்கணும், 2 டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 டிவைஸுக்கு இடையே டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர்ஸுக்குள்ளாத டிஸ்டன்ஸில் கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த டிஸ்டன்ஸை தாண்டி போகும்போது 2 டிவைஸுக்கான கனெக்ஷன் லாஸ் ஆயிரும். நெக்ஸ்ட், இதோட பேண்ட் பார்க்கும்போது யூ ஹாவ் 2.464 GHz பேண்ட். அந்த பேண்டை தான் வந்து யூக்களாக டிவைட் பண்ணியிருப்போம். யூஸ்வலாக 2.4 GHz பேண்டை வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, that 2.4 GHz band will be divided into 79 channels, and that 79 channels will be with the capacity of 1 MHz for each channel. ஸோ டோட்டலி 79 சேனல்ஸ் இருக்குது. 79 சேனல்ஸோட கெப்பாசிட்டி இருக்குன்னா எப்படி இருக்குன்னா 1 MHz per each channel. அண்ட் ப்ளூடூத் என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இட் யூசஸ் ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் ஸ்பெக்ட்ரம். ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, இது ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணோன்னா, வேறு டிவைஸோடைய வேறு நெட்வொர்க்கோட இருக்கக்கூடிய இன்டர்ஃபரன்சஸ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ திஸ் ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் ஸ்பெக்ட்ரம் இஸ் மெயின்லி யூஸ்ட். You may study the same in communication engineering and digital communication subjects what you have studied in the previous semesters. The same frequency hopping spectrum is one of the important communication technique used. And next வந்து இங்கே வந்து மாடுலேஷன் டெக்னிக். எப்படி இருந்தாலும் நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கண்டிப்பாக we need a modulation technique, because data cannot be sent without any modulation technique. டேட்டா மாடுலேஷன் டெக்னிக் இல்லாமல் அனுப்பும்போது கண்டிப்பாக there will be data loss. So when we have a modulation technique, that modulation technique is frequency shift keying. இப்போ மாடுலேஷன் டெக்னிக் அந்த ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன இருக்க போகுதுன்னா, ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் வந்து ஹேஸ் என்ஹான்ஸ்ட், and that enhanced frequency shift keying called as Gaussian frequency shift keying is used in Bluetooth layers. First up, we should know about what is frequency shift keying, and next we can see about what is Gaussian frequency shift keying. Frequency shift keying na nama when we are going to transfer the data, the carrier signal varies according to the digital signal changes. அதாவது டிஜிட்டல் சிக்னல் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கேற்ற கேரியர் சிக்னலும் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் when we are going for modulation, there will be a signal what we transfer and the carrier signal what carries the signal which we transfer. இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா, ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் கிளியராக சொல்லணும்னா, எப்போ நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ கேரியர் சிக்னல் சேஞ்ச் ஆகும்போது டிஜிட்டல் சிக்னல் சேஞ்ச் ஆகும். அது டிஜிட்டல் சிக்னல் நம்ம கொண்டு போகிற மெசேஜ், அதாவது மெசேஜ் சிக்னல் டிஜிட்டல் சிக்னல் சேஞ்ச் ஆகும்போது கேரியர் சிக்னல் சேஞ்ச் ஆகும். இதுதான் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங். இந்த ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங்கில் ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்து காசியன் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங்.
இந்த காசியன் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ காசியன் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங்னா என்ன, நமக்கு வந்து கிளியர் சிக்னலாக இருக்கும். இங்கே வந்து பிட் 1 பிட் 0 2 பிட் இருக்கு. பிட் சிக்னலுக்கு கேரியர் சிக்னலுக்கு மேலே இருக்கிறது பிட் 1, carrier signal கீழே இருக்க bit 0. 2 bits are going to be used. Carrier signal above and carrier signal below. That is clearly saying you be having a frequency deviation. In that we be having a bit 1. That bit 1 will be above the carrier and bit 0 will be below the carrier. Next we can see about baseband layer. Baseband layer, what we have? These are the functionalities of the baseband layer. We be using time division multiple access. But time division multiple access என்ன, time division multiple access அப்படின்னு சொல்லும்போது time start base பண்ணி access will be there. அப்போ time start base பண்ணி accessing அப்படின்னு சொல்லும்போது primary இருக்கு, அந்த இது செகண்டரியோட கம்யூனிகேட் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம் பிரைமரி செகண்டரியோட கம்யூனிகேட் பண்ணும், அந்த டைம் செகண்டரி பிரைமரியோட கம்யூனிகேட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஒரு டைம் ஸ்பேன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த டைம் ஸ்பேனில் செகண்டரி பிரைமரியோட கம்யூனிகேட் பண்ணும், அப்போ பிரைமரி செகண்டரியோட கம்யூனிகேட் பண்ணாது. இதுதான் டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸோட மெக்கானிசம். இப்போ நம்ம இது this is nothing but a simply what we say, that is half duplex communication. Half duplex communication same concept. இப்போ டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ we said that primary and secondary communication, either primary should communicate or secondary should communicate. அப்போ primary should communicate or secondary should communicate means there are two criteria. One is when we have a single secondary, it is very easy. Primary can communicate and secondary can communicate. That is called as single secondary communication. For example, 10 மணிக்கு primary communicate பண்ணும், 10:15க்கு secondary communicate பண்ணும். That is problem solved. Next one is multiple secondary communication. Multiple secondary communication என்ன, we have single primary with multiple secondary. For example, 5 secondaries are there and single primary is there. அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம்னா, primary வந்து first ஒரு டைம் ஸ்லாட்டில் 10 மணிக்கு primary secondary 1ஓட கம்யூனிகேட் பண்ணும், அப்போ ரிமைனிங் செகண்டரிஸோட கம்யூனிகேட் பண்ணாது. 10:05 primary will communicate with secondary 2, அப்போ remaining primaries will be made, remaining secondaries will be made idle. Next primary communicate பண்ணும் 10:10க்கு secondary 3ஓட communicate பண்ணும், ஸோ remaining secondaries will be made idle. இதுதான் வந்து மல்டிபிள் செகண்டரி கம்யூனிகேஷன். அதே மாதிரி டைம் ஸ்லாட் எப்படி வந்து பிரைமரி செகண்டரியை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டைம் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி செகண்டரி பிரைமரியோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டைம் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணும். செகண்டரி 1 பிரைமரி 1 கம்யூனிகேட் பண்ணும்போது ரிமைனிங் இருக்க செகண்டரி வில் நாட் பி கம்யூனிகேட்டிங். இதுதான் வந்து மல்டிபிள் செகண்டரியில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஃபார்மட். ஃப்ரேம் ஃபார்மட் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஃபார்மட் இருக்குது. 1 ஸ்லாட், 3 ஸ்லாட் அண்ட் 5 ஸ்லாட். பேஸ்ட் அப்பான் த டேட்டா வாட் இட் கேரிஸ் வி சே தட் இது ஒரு ஸ்லாட்டை கேரி பண்ணிட்டு போதா 3 ஸ்லாட்டா 5 ஸ்லாட்டானு ஃபைனலைஸ் பண்ணுவோம். பட் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வில் நாட் சேஞ்ச். இந்த வேல்யூ ஆஃப் என்ன பேஸ் பண்ணி தான் வி ஆர் கோயிங் டு சே ஒரு ஸ்லாட் இன்ஃபர்மேஷனாக, 3 ஸ்லாட் இன்ஃபர்மேஷனாக, 5 ஸ்லாட் இன்ஃபர்மேஷனாக சொல்ல போகிறோம். இப்போ ஒரு ஸ்லாட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன, ஒரு ஸ்லாட் இன்ஃபர்மேஷன்னா நம்ம சொல்லணும் we say that is 366 bits. 3 slot information is 1616 bits and 5 slot information is 2866 bits. Yes, when we are going to say that is the bits, now this 366 bits is for the entire frame. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கக்கூடியதான் வந்து 366 பிட்ஸ். அண்ட் 3 ஸ்லாட்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கக்கூடியதான் 1616 பிட்ஸ். 5 ஸ்லாட்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கக்கூடியதான் 2866 பிட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே
அப்போ என்னோட வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? என்னோட வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, என்னோட வேல்யூ டிஃபைன்ட் by subtracting the access code bit value and the header bit value. அப்போ என்ன இருக்கு? access code bit value is 72, header code bit value 54, total 72 plus 54 என்ன வருது? 126. அப்போ 126 என்ன பண்ணணும்? இந்த 126 366 ஓட சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 240. அதுதான் வந்து என்னோட வேல்யூ. அப்போ n வந்து எப்போ என்னோட வேல்யூ வந்து 240 பிட்ஸ் இருக்கோ, it means that we are going to process one short frame. இதே 126 1616 ஓட சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருது? 1490. அப்போ என்னோட வேல்யூ, அதாவது டேட்டாவோட வேல்யூ 1490 பிட்ஸ் இருந்தால் அதுக்கு மீனிங் என்ன? we are going to carry a 3 start frame. Next 2866 bits. இப்போ 2866 bits அப்படி சொல்லி பார்க்கும்போது என்டையர் ஃப்ரேமோட லெங்க் தான் 2866 பிட்ஸு. இப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? 126 பிட்ஸை வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2740 பிட்ஸ். இதுதான் 5 ஸ்லாட் ஃப்ரேம். நெக்ஸ்ட் இந்த ஹெடர் வந்து ஹெடர் வி சே 54 பிட்ஸ் ஃபார் ஹெடர். இந்த 54 பிட்ஸுக்கான எக்ஸ்பேன்ஷன் எப்படி அந்த 54 பிட்ஸ் இருக்கு? வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த 54 பிட்ஸ் அப்படின்னா அந்த ஹெடரில் என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் அட்ரஸ். அட்ரஸ் என்ன? ப்ரைமரியாக இருந்தால் 7 நம்ம பார்த்தோம். பிக்கோ நெட் பார்க்கும்போது ஒரு ப்ரைமரி 7 செகண்டரின்னு பார்த்தோம். அப்போ 7 செகண்டரி இருக்கும்போது அந்த 7 செகண்டரிஸோட இன்ஃபர்மேஷன் that will be the address. இப்போ இங்கே வந்து இந்த அட்ரஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த அட்ரஸ் வந்து 0 இருந்தால் மீனிங் என்னென்னா, இந்த ப்ரைமரி வந்து ப்ராட்காஸ்ட் இன்ஃபர்மேஷன், இந்த அட்ரஸோட வேல்யூ 0 இருந்தால் ப்ரைமரி வந்து ப்ராட்காஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கோட 7 செகண்டரிஸுக்கு அனுப்பும். அப்படி தான் இதோட மீனிங். இந்த வேல்யூ 0. நெக்ஸ்ட் டைப். டைப் அப்படின்னு சொல்லும்போது இந்த டைப் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா வருது? அப்பர் லேயர், அதாவது நெட்வொர்க் லேயர்லேருந்து டேட்டா லிங்க் லேயருக்கு வரும்போது என்ன டைப் ஆஃப் டேட்டா வருது, அந்த டைப் ஆஃப் டேட்டாவை இண்டிகேட் பண்ணுறது அந்த டைப். நெக்ஸ்ட் இருக்கிற ஃபீல்டு எஃப். இது ஒரு பிட் ஃபீல்டு. இந்த ஃபீல்டு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த ஃபீல்டு வந்து 1 இருந்தால் அதுக்கு மீனிங் என்னென்னா பஃபர் வந்து ஃபுல். இந்த வேல்யூ ஆஃப் எஃப் 1 இருந்தால் பஃபர் இஸ் ஃபுல். இஃப் இட் இஸ் 0 பஃபர் இஸ் நாட் ஃபுல். நெக்ஸ்ட் ஏ. ஏன்னு சொல்லக்கூடிய என்னென்னா ஏஆர்கியூ. ஏஆர்கியூ அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஏஆர்கியூன்னு சொல்லும் என்ன, ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரிக்வெஸ்ட். இப்போது இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே வந்து எப்போவுமே வந்து ப்ளூடூத் என்ன ஏஆர்கியூ மெக்கானிசம் யூஸ் பண்ணுது? ப்ளூடூத் யூஸஸ் ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூ மெக்கானிசம். அதை இண்டிகேட் பண்ணுறது தான் we are going to use ஏ. நெக்ஸ்ட் எஸ். எஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன? எஸ் இஸ் நத்திங் பட் சீக்வன்ஸ் நம்பரிங். அப்போ ஏற்கனவே பார்த்தோம் ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூ ப்ரோட்டோக்கால் பார்க்கும்போது we are seeing about sequence numbering mechanism. அதே ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்காலோட சீக்வன்ஸ் நம்பரிங் மெக்கானிசம் will be done in this எஸ். நெக்ஸ்ட் ஹெச்இசி. ஹெச்இசின்னு சொல்லும்போது வேறு எதுவுமே கிடையாது, எரர் கரெக்ஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணக்கூடியது இந்த எரர் கரெக்ஷன் மெக்கானிசம். நம்ம எப்போவுமே டேட்டா லிங்க்லேயே எரர் கரெக்ஷன் பார்க்கும். அந்த எரர் கரெக்ஷன் மெக்கானிசம் in this ஹெச்இசி. இப்போ இதுதான் வந்து ப்ளூடூத்தோட ஃப்ரேம் ஃபார்மட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் L2 கேப். அதாவது நம்ம ஹெடர் ஃபார்மட்டை பார்க்கும்போது இது எஸ்சி L2 கேப். L2 கேப் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அண்ட் அடாப்டேஷன் ப்ரோட்டோகால். இங்கே என்ன பண்ண போறோம்னா we are main 2 functions what we are going to consider is we are going to see about segmentation and reassembling and quality of service. அப்போ செக்மெண்டேஷன் ஆர் ரீஅசம்பிளிங்னா என்ன? செக்மெண்டேஷன் ஆர் ரீஅசம்பிளிங்னா என்னன்னா, எப்போவுமே என்ன பண்ணுவீங்க, L2 கேப் என்ன பண்ணுன்னா மேலேருந்து வரக்கூடிய அப்பர் லேயர்ஸ், இதுக்கு மேலே லேயர் என்ன இருக்குது, நெட்வொர்க் லேயர்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் பேக்கெட் எல்லாம் 64 கிலோபிட்ஸ் வரைக்கும் அக்செப்ட் பண்ணும். 64 கிலோபீட்டை தாண்டி வரக்கூடிய எல்லாமே என்ன பண்ணுன்னா டேட்டா லிங்க் லேயர் வந்து அதை மல்டிபிள் ஃப்ரேம்ஸாக பிரிக்கும். மல்டிபிள் ஃப்ரேம்ஸாக பிரித்து டேட்டாவை வந்து ரிசீவருக்கு அனுப்பும்.
அப்போ மல்டிபிள் 64 கேபியை தாண்டி வரும்போது மல்டிபிள் பிட்ஸாக பிரிக்கும்போது கண்டிப்பாக மல்டிபிள் பிட்ஸாக பிரிக்கும்போது தேர் ஷுட் பி அன் செக்மெண்டேஷன் மெக்கானிசம். செக்மெண்டேஷன் என்ன, அதை வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு 64 கிலோ பிட்ஸை தாண்டி வரும்போது 64 பிட்டாட்டு தனி 64 கிலோ பிட்ஸை தாண்டி வரும்போது 64 கிலோ பிட்ஸை தனித்தனியாக பிரிப்பீங்க. பிரித்து அதை வந்து அந்த ரிசீவருக்கு அனுப்புவோம். ரிசீவர் எண்டில் என்ன ஆகும், 64 கிலோபிட்டை ஒரு 64 கிலோபிட்டை இருக்கக்கூடியதுக்கு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அதை ரீஅசம்பிளிங் விட, ஏன்னா வந்ததை பிரித்து தான் நம்ம அனுப்பியிருக்கோம், அதை வந்து என்டையர் மெசேஜாக பார்க்கணும். தட் இஸ் ரீஅசம்பிளிங் வில் பி டன். அப்போ ரீஅசம்பிளிங் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக என்டையர் மெசேஜ் நமக்கு ரிசீவர் எண்டில் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வரும்போது நமக்கு we need a quality of the service. அப்போ குவாலிட்டி ஆஃப் த சர்வீஸ் வந்து என்ன எப்படின்னா, நமக்கு வந்து எப்போவுமே வந்து பெரிய பேக்கெட் அனுப்பும்போது டிராஃபிக் பாதிக்கப்படலாம். இங்கே சின்ன பேக்கெட் அனுப்பும்போது நமக்கு டிராஃபிக் பாதிக்கப்படாது. பட் திங் இஸ் ரீஅசம்பிளிங் வில் பி. இங்கே குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து மெயினாக வந்து செக்மெண்டேஷன் ரீஅசம்பிளிங் பண்ணாத ரிசீவரில் ரீஅசம்பிள் பண்ணி அவங்க அரேஞ்ச் பண்ணாதான் குவாலிட்டி ஆஃப் த சர்வீஸ் கரெக்டாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அண்ட் அடாப்டேஷன்.